சரி நான் ஓகேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மான்னு சொன்னார் செட்டுக்கு போன பிறகு. ஸோ இப்படி ஏதோ ஒரு 2-3 பிக்சருக்கு அப்படி அவர் சொல்லியிருந்தார். ஐ ஹவ் காட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் எம்ஜிஆர் இதுவார். பிகாஸ் அனாவசியமாக அவர் ஹீ நோஸ் ஹீஸ் லிமிட்ஸ். என்கிட்ட பேசும்போது தான் சொன்னேனே, யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எவ்வளோ கௌரவம் கொடுக்கணும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு யாருக்கும் தெரியாது. ரொம்ப பேர் ரொம்ப ஹீரோஸ் பார்த்துருக்கேன். பட் ஐ கிவ் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் எம்ஜிஆர். அது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இதை இருக்கிற மூஞ்சி மேலே அப்படியே சொல்லிவிடுவேன். பயம் கிடையாது எனக்கு. ஏதோ இருக்கிற உண்மை பேசுகிறதுக்கு என்ன பயங்கிற டைப் நான். அதனால் ஏதாவது கொஞ்சம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் ரொம்ப டிப்ளமசி ஜாஸ்தி, எனக்கு தெரியாது அது. அதனால தான் கோவம் கீவோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் சிரிச்சுட்டே பேசக்கூடிய ஒரு அந்த வாழ்க்கையில் நடிப்பு தெரியாது, அவ்வளோதான். வாழ்க்கையில் நடிக்க தெரியாது, சினிமாவில் தான் நடிக்கிறேன். சந்தோஷம். அவரை பற்றி பேசும்போது நான் நிஜமாகவே அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரும் அப்படி தான் என் கூட ஒர்க் பண்ணதில் அவரும் பெருமைப்பட்டு இருந்தார்.